அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலானது எம்பிபிஎஸ் போன்ற நிறைய படிப்புகளுக்கு வழிநடத்தி கொண்டுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். 14 தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சொன்ன தேதியில் திறம்பட சரிப்பட செஞ்சிடுறாங்க. ஸோ அது மாதிரி சொன்ன டேட்டில் கரெக்டாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சார் அடுத்து என்ன நடக்குது? உடனே ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எம்சிசி எல்லா அப்டேட்டுமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், செய்ய ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நீடட் பர்சன்ஸ் உடனே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னைக்கு ரிசல்ட் வந்தாச்சு. நிறைய எதிர்பார்த்தவங்களுக்கு மார்க்கு குறைவு. சில பேர்லாம் கரெக்டாகவே கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சில பேர் ஒருத்தர் 480 மார்க்குன்னு சொன்னார், வெறும் 158 மார்க் தான் எடுத்திருந்தாரு. அவங்களுடைய போட்ட கணக்கு சரியாக இல்லாமல் தவறாக போனது தான். பட் மற்றபடி சார் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைக்கிறேன். யதார்த்தம் நீங்கள் உங்களை தயாரப்படுத்திக்கணும், எந்த விதமான போட்டிக்கு நான் தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் எவ்வளோ மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதுதான் முக்கியம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலையும் சரி, ஆரம்ப கட்டத்துலையும் சரி, ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 650லேருந்து 720 மார்க் வரைக்கும் எடுத்த மாணவரோட எண்ணிக்கை குறையும். ஆனால் இடைப்பட்ட 250, 350, 400 இந்த மார்க் ரேஞ்சில் நிறைய மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இருப்பாங்க. பட் ஆத்தென்டிக்கான ஒரு டேட்டா வராமல் சொல்லக்கூடாது. பட் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்கன்றதை மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? சரி, ஒரு தோராயமான மதிப்பீடு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அதிகபட்சம் 650லேருந்து ஒரு 70 பேர், 600 மார்க்குக்கு மேலே 1250 பேர் இந்தியா முழுவதும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா 500க்கு மேலே ஒரு 39,000லேருந்து 40,000 மாணவர்கள் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும். சரிங்களா? அப்போ 500 மார்க்கு மேலே இருக்கிற எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளான சேஃப்ல இருக்கிறாங்கன்னு நான் கண்காணிக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் இல்லாமல் ரொம்ப சேஃப் ஜோன்லையோ அரசு மருத்துவ கல்லூரிக்கே நான் முயற்சி பண்ணி கொடுப்பேன். அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்கிறேன், முயற்சி பண்ணலாம். ஸோ நம்ம அல்டிமேட்டாக கைட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த இடத்துல தாழ்மா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 400ல இருந்து ஒரு 500, அதாவது 400க்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பீப்புள். ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஹை சேஃப் ஜோன்னு சொல்ல முடியலனாலும் ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான மார்க் எடுத்த மாணவர்கள் சரியான நபர் கூட கனெக்ட்ல இருந்து சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லா ப்ராசஸும் பண்ணணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே போல இதுல அவேர்னஸா இருக்க வேண்டிய பீப்புள் 250 மார்க் கீழே இருக்கிற எக்ஸப்ட் என்ஆர்ஐ பீப்புள், மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் தாண்டி யாராவது 250 மார்க் கீழே இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமா எந்தெந்த மெத்தடெல்லாம் பயன்படுத்தி சீட்டை வாங்கிட முடியும். ஏன்னா எம்பிபிஎஸ் இடம் ரொம்ப முக்கியம், பிடிஎஸ் இடம் எனக்கு ரொம்ப முக்கியம், எப்படியாவது சீட்டை வாங்கியே தீரணும், இதுக்கு மேல நான் ஒரு வருடத்தை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க பல்வேறு வகையான வழிமுறைகளை தேட வேண்டும்ன்றதை மறந்துடாதீங்க. சரிங்களா? சார் எங்க சார் தேடுறது, எப்படி சார் போறது? தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, என்ஆர்ஐ கோட்டா இருக்கு, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, மைனாரிட்டியில் தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கு, இது இல்லாமல் பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு, தெலுங்கானா இருக்கு, ஆந்திர பிரதேஷ் இருக்கு. இது இல்லாமல் இந்தியா முழுவதும் எக்கச்சக்கமான கல்லூரிகள்ல சீட்டு கொட்டி கிடக்கு. ஆனால் எங்க பொருத்தமா இருக்குன்றது தெரியாது. அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அதை தான் நம்ம ப்ரொஃபஷனல் கைடன்ஸா பண்ணி கொடுக்குறோம். இங்க பொருத்தமா இல்லைன்னா எங்க பொருந்தும், எங்க செலவாகும், எங்க குறைவான ஃபீஸ்ல எம்பிபிஎஸ் சீட்டை வாங்க முடியும், அதை தான் தேடி தேடி பார்க்கிறோம். லாஸ்ட் இயர் நடந்த நிறைய அனுபவங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு எவ்வளோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ரவுண்ட்ல நிறைய மார்க் ஃபீஸ் எல்லாம் குறைஞ்சிரும், நமக்கெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு இருந்த ரேஞ்சில் ஒரு 200 மார்க்ல யாருக்குமே சீட் அலாட்மெண்ட் கிடையாது. போன வருஷம் ஆல்மோஸ்ட் என்ஆர்ஐ தவிர யாருமே அட்மிஷன்ஸ் வாங்க முடியாம தான் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் முன்னாடியே முழிச்சுக்கிடணும். உங்களுடைய மார்க் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம எந்த இடத்துல நிற்கிறோம், எந்த ரோல நிற்கிறோம், நம்ம என்ன ஐடியாலஜி யோசிக்கணும், நம்ம பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு. ஸோ அப்போ எம்பிபிஎஸ் எங்கேயாவது வாங்கிடணும், இந்தியா முழுவதும் வாங்கிடணும், எங்கேயாவது போய் படிச்சு வாங்கிடணும். அதுக்கு தான் நம்ம முழுமையாக கைட் பண்றோம். சரிங்களா? ஸோ தேவைப்படுற பஸ்ஸஸ் நேரில் வந்து பார்க்க தான் அட்வைஸ் பண்றோம். சரிங்களா? ரைட். ஸோ தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மொத்தமாக தமிழ்நாட்டில் கிளியர் பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 12,36,000 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, கொஞ்சம் குறைவுதான், பட் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ரைட். ஃபர்ஸ்ட் 50 ரேங்க்ல தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு. மொத்தமாக 100 ரேங்க்ல ஒரு 6 மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் எல்லாமே என்னோட
மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், வாழ்த்துக்களும் கூட. நிறைய மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் கூட. ஒரு லோ 500 மார்க்லாம் எடுத்தா போன வருஷம் பக்கத்து கூட போக முடியாதுன்னு நினைச்ச இந்த மாணவர்கள் எல்லாமே இந்த வருஷம் பிரகாசமாக டாக்டர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி டாக்டர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்மள்ட்டே அவ்வளோ மாணவர்கள் வந்துட்டாங்க. ஸோ மோர் தென் 300 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ ஸ்டூடெண்ட்டுமே நல்ல மார்க்ல நல்ல இதில் ரெடியா இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணவும் ரெடியா இருக்கிறாங்க. ஃபியூ பீப்புள் மட்டும் இஸ் ஃபெயிலியர் மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் வெயிட்டிங். அதே போல தமிழ்நாட்டில் போன வருஷம் 2024 பாஸ் ஆன மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 89,000. இந்த வருஷம் 76,000, கிட்டத்தட்ட ஒரு 13,000 மாணவர்கள் குறைவாக பாஸ் ஆயிருக்கிறாங்க. பாஸ் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ 76,000 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்கள் எவ்வளோங்க? வெறும் 11,700. அதுவும் இங்க இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜா இருக்கட்டும், ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கிற ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு எந்த மாநிலத்தில் வேணாலும் இங்க மாணவர்கள் வரலாம். அப்ப நம்மளுடைய இடத்தை நார்த் இந்தியா மாணவர்கள், நிறைய மாணவர்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரெடியா இருந்துக்கணும், விட்டுடக்கூடாது. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எகைன் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்படிஷன் இருக்கும். மார்க் கட் ஆஃப் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். பட் உங்க மதிப்பெண்ணுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்மளால மிகப்பெரிய அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதற்கு தொடர்ந்து ப்ரொஃபஷனலாக கைட் பண்ணி அட்மிஷனை வாங்கி கொடுக்குற ஒர்க்கையும் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து இஸ் நாட் தி ஈஸியஸ்ட் ஒர்க். இது இஸ் பெரிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து எங்கே தப்பாக நடக்கக்கூடாது, இல்லை எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, என்ன டாக்குமெண்ட் நான் ப்ரிப்பேராக வச்சுக்கணும். முக்கியமாக 2025 மாணவர்கள் நிறைய டாக்குமெண்டேஷன்ல நிறைய தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும், அந்த கேட்டை ட்ரையே பண்ண மாட்டாங்க. நான் என்னுடைய அட்வைஸ் மிகப்பெரிய முக்கியமே, இந்த பாஸ் ஆன 76,000 மாணவர்களுக்கு 11,700 இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. மீதி இருக்கிற 65,000 மாணவர்களும் திரும்ப MBBS தான் படிக்கணும். இந்த உலகத்தில் எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் படிப்பதை மட்டும் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய பேஷண்ட் டாக்டர்ன்றதை மறந்துடாதீங்க. MBBS தான் படிக்கணும், ரைட்? ஸோ அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கேட்வேவை பயன்படுத்தி ஜாயின் பண்ற ஐடியால மட்டும் இருங்க. கூட ஒரு நல்ல பர்ஃபெக்டான நாலேஜபிளான கவுன்சிலர் கையில வச்சுக்கோங்க. அவரோட கைடன்ஸ் கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கணும், கனெக்ட் இருக்கணும், காலேஜோட போர்டோட கனெக்ட் இருக்கணும், நிறைய ஐடியாலஜி கட் ஆஃப் ரேஞ்சஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஸ்பாட் அவுட்டா இருக்கணும். நீங்க தனித்தன்மையில முயற்சி பண்ணாதீங்க. மேபி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம போகலாம். சரிங்களா? ஸோ ஸ்மால் இன்ஃபர்மேஷன் வச்சு போதும் நினைச்சிட்டு இருந்துடாதீங்க. ஸோ இது ஒரு பிரைமரி இன்ஃபர்மேஷன் தான். பாஸ் ஆன அனைத்து மாணவர்களுக்குமே இந்த ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆனது மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோடு, தொடர்ந்து உங்களின் டாக்டர் கனவை நிறைவேற்றுவதற்கான நிறைய முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பொருத்தமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களால் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, தொடர்ந்து நேரில் வந்து மீட் பண்ணி உங்க தேவைகளை கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்ற யதார்த்தமானதை கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் எப்போதுமே ஒரு நீட் மார்க் ஸ்கோர் மார்க்கை மட்டும் பார்க்க மாட்டேன். அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றத பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு இருக்கிற டேட்டா, இந்தியா முழுவதும் இருக்கிற டேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிற காம்படிஷனோட லெவல் இப்போ தெரியாது. பட் சிறிது கால இடைவெளியில் எனக்கு இன்டெரக்டா தெரிய வரும், இல்லை டேரக்டா இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இதெல்லாம் பொறுத்து நம்மளால அவங்களுக்கு சரியான ஐடியாலஜி கொடுத்து வழிநடத்தி டாக்டர் இடத்தையும் வாங்கி கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையானவங்க நேரில் வந்து பாருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.